வணக்கம். ஆண்டர்பிரினர்ஷிப். நம்ம எல்லாருமே பிஸ்னஸ்னால் லாஸ் ஆகும், பிஸ்னஸ்னால் சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் ப்ரோசஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். பணக்காரங்கள் கூட தன் பிள்ளைங்களை ஒரு வேலைக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, தனக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து தன் காலில், தன் சொந்த காலில் தன்னம்பிக்கையோட நிற்க விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்மளுக்குள்ளார இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட் ப்ரோசஸ். நம்ம தகப்பன் டைம்லலாம் அவங்க வேலைக்கு போவாங்க, ரிட்டையர் ஆவாங்க, பென்ஷன் வரும், செட்டில் ஆயிடுவாங்க. அது அந்த காலம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ப்ரைவேட் செக்டரோ கவர்மெண்ட்டோ எல்லா குழந்தைங்களும் எல்லா கிராஜுவேஷன் முடித்து வெளியே வர எல்லா குழந்தைங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியாது. எந்த கவர்மெண்ட்னாலும் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எல்லோரும் போய் வேலை கொடு வேலை கொடு வேலை கொடுன்னு கவர்மெண்ட்டை கேட்டோம்னா, எல்லோரும் வேலைக்கே போனால் வேலைக்கு ஒரு முதலாளியாக எத்தனை பேர் இருக்க முடியும்? முதலாளியாக யார் ஆக முடியும்? ஸோ முதலாளிகளும் சில பேர் இருந்தால் தான் தொழிலாளிகளும் இருக்க முடியும். ஸோ அது முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக முடியும். பணக்காரங்களாகட்டும், பணக்கார பிள்ளைங்களாகட்டும், அவங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மைண்ட் செட்லேருந்து எம்ப்ளாயர் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை செழிப்பமாக இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு ஜாபும் கேரண்டி இல்லை. அதுவும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், சாட் ஜிபிடி இந்த யுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நம்ம குழந்தைங்களை நீ படி, கிராஜுவேஷன் வாங்கு, பெரிய பெரிய படிப்பு, டபுள் டிகிரி வாங்கு, 3 டிகிரி வாங்கு, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி நீ உனக்கு பென்ஷன் வரும்னு சொன்னோம்னா நம்மளுக்கே தெரியும் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயியாக இல்லாமல் ஒரு எம்ப்ளாயராக ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுமோ அந்த ஒரு ஸ்கில் செட், அந்த ஒரு தன்னம்பிக்கை, அதுக்கு வேண்டிய ஒரு மனப்பான்மை. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு குழந்தைய திரும்பி பிஸ்னஸ் மேனை தான் ஆக்கணும்னு நினைப்பாங்க ஒழிய, ஒரு முகேஷ் அம்பானி இன்னொரு முகேஷ் அம்பானியை தான் அவன் பிள்ளையை ஆக்க நினைக்கிறாங்களே ஒழிய, அவங்க திரும்பி போய் எம்ப்ளாயி ஆகி இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை பாருன்னு சொல்கிறதில்ல. எந்த ஒரு பணக்காரனும் ஒரு மில்லியனரும் இன்னொருத்தக்கிட்ட போய் வேலை பாருன்னு சொல்கிறதில்ல. ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை என்னன்னா, படி, வேலைக்கு போ, வீடு கட்டு, கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தைங்கள பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் இஎம்ஐலே வாழ்ந்து இஎம்ஐலே கஷ்டப்படுன்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் இதை மாற்றணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் மாறணும். நம்மளால் முடியும், நம்ம இன்னொருத்தனோட தயவில் தான் வாழணும்னு கடவுள் நம்மளை படைக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அனிமல் கிங்டமும் இன்னொரு பாஸை நம்பி உழைக்கிறது இல்லை. எந்த பறவையும் பிறந்த அடுத்த நிமிஷமே தன்னுடைய சிறகை நடத்தி பார்க்குறது வழிய அது இன்னொருத்தங்களை நம்பி தாய் தகப்பனை கூட நம்பி வாழ்றதில்லை. ஆனால் நம்ம ஜென்ரேஷன், நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்மளுடைய வேல்யூஸ் என்ன, நம்மளுடைய எத்திக்ஸ் என்ன, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நம்மளோட சந்தோஷங்கள் எதில் இருக்குது, நம்ம எதுக்காக வாழ்கிறோன்றது புரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அது மாத்திரம் வாழாமல் நம்ம பிள்ளைங்களையும் அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு மனப்பான்மையில் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நாளைக்கு குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வேலைகள் இருக்க போகிறதில்ல. இப்போவே எத்தனையோ பேர் ஜாப் லாஸில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு ஜாப்லேயும் கேரண்டி இல்லை. கவர்மெண்ட்டும் இப்போ டைரெக்டாக ஜனங்களை கவர்மெண்ட் ஜாப்ஸில் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணி யூனியன் பண்ணி அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்றதுக்காக எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டில் கூட இப்போ சொந்தமாக நிறைய எம்ப்ளாயிஸை வச்சுக்கிறது இல்லை. எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ முதல்ல மாதிரி அவங்க எம்ப்ளாய் பண்ணுறதில்ல கவர்மெண்ட்டில் கூட.
அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்லேயும் ஒரு கேரண்டி இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கலாம். கெப்பாசிட்டி இல்லைன்னா கஷ்டப்படணும் வாழ்க்கையில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அடுத்து அவங்க காம்படிட்டிவாக வாழணும், தன்னம்பிக்கையோடு வாழணும், தன்னிச்சையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், அவங்களாலே முடியுன்ற தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஆண்டர்ப்ரினர்ஷிப் அல்லது பிஸ்னஸ் மேன் அவரோட மைண்ட் செட், இது ஒரு மைண்ட் செட் அவ்வளோதான். இது பெரிய ஒன்றும் மேஜிக் இல்லை. ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறவன் ஒரு எம்ப்ளாயர் ஆகிறதுக்கு என்ன வேணும்? மைண்ட் செட். அதுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும்? அவன் எப்படி அவனோட எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும்? அவன் எப்படி தன்னை செதுக்கி ஒரு பிஸ்னஸ் மேனாவோ ஒரு ஆண்டர்ப்ரினராவோ ஆகிறதுக்கு அவனுக்கு தேவையான ஸ்கில் செட்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு என்டர்ப்ரினரோ ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டோ ஆக முடியும். அதுக்கு தேவை ஒரு மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இல்லாத காரணம் நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்தே பழகிட்டோம். அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க நிம்மதியாக இருக்காங்க, ஒரு வீடை கட்டிட்டாங்க, காரை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, அதனால் அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்குள்ளார ஒரு திறமை இருக்குது, நம்மளுக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது, நம்மளுக்குள்ளார ஒரு கடவுள் ஒரு திறனை கொடுத்துருக்காரு. அந்த திறனை நம்ம நம்ம உபயோகிக்கிறோமா? நம்ம இன்னொருத்தவங்களை காப்பி பண்ணி வாழ வேண்டிய தேவையே இல்லை. நம்ம தம்பி இம்ப்ரெஷன் அதுக்கு போதும். இந்த தம்பி இம்ப்ரெஷன் என்ன சொல்லுது? நம்மளால முடியும். யூ ஆர் யூனிக். நீ தனிப்பட்டவன். நீ இன்னொருத்தனை நம்பியோ இன்னொருத்தனுக்காகவோ வாழ வேண்டிய தேவையில்லை. ஒரு சொசைட்டியில் வாழ்கிறோம், எல்லாருக்காகவும் வாழ்கிறோம் நம்ம, அது வேறு சமாச்சாரம். ஆனால் நம்மளை இன்னொருத்தனை நம்பி தான் வாழணுன்ற ஒரு மனப்பக்குவம் தேவையில்லை. ஏன்னா நம்ம சுயேட்சையாக வாழ்கிறதுக்காக தான் வாழ்ந்துருக்கோம். கடவுள் அனிமல் கிங்டம்க்கு என்னென்ன கொடுக்க மறந்தாரோ அதெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்து தான் நம்மளை வளர்த்துருக்காரு. நம்ம வி ஆர் த ஃபைனல் கிரியேஷன் இன் தி யூனிவர்ஸ். நம்மளுக்கு அப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்புறம் கடவுள் யாரையுமே படைக்கல. ஸோ நம்மளுக்குள்ளார எல்லா திறமையும் கொடுத்துருக்காரு. நம்மளால் எல்லாம் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம ரொம்ப டைம் பயந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது பண்ணால் அப்படி ஆயிருமோ, இதை பண்ணால் அப்படி ஆயிருமோன்ற பயத்தினாலேயே. ஏன்னா அதுதான் மைண்டுடைய பவர். நம்மளை எப்போவுமே அந்த ஏன்னா 2 காரியம் தான் நம்ம மைண்டுக்கு பண்ண தெரியும். ஒன்று வந்து டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் டேஞ்சர் அண்ட் டு அவாய்ட் பெயின். இது 2 தான் அதோடைய தனிப்பட்ட திறமை. அதை தான் திரும்பி திரும்பி நம்மளுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ அதை பண்ணாத, இது பண்ணாத, நீ இப்படி பண்ணினா இதாயிரும், நீ அப்படி பண்ணினா அது ஆயிரும், பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னா அதுக்கு புது ஃபீல்டில் போகிறதுக்கு பயம். நம்ம புதுசாக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம்னா அது தடுக்கிறதுக்கு காரணம் அதில் போய் நீ வந்து உனக்கு உன்னால் அதனால உனக்கு பெயின் ஆகலாம், உனக்கு அதனால உனக்கு தோல்வி ஆச்சுன்னா உனக்கு எம்பரேஸ்மெண்ட் ஆகலாம், சொசைட்டியில் உனக்கு நல்ல பேர் கிடைக்காது, சொசைட்டியில் உன்னை அவமானப்படுத்தும், நீ அவமானப்படுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீ இதில் போனீங்கன்னா உனக்கு டேஞ்சர், அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், உன் பேர் கெட்டு போயிடலாம். இது மாதிரி அது சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்கார வச்சுது மைண்டை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் சாதிக்க முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்மளே பார்த்துருக்கோம். இந்த டிவி சீரியல் டிவிலலாம் இந்த குழந்தைங்க சூப்பர் சிங்கர், சூப்பர் டான்ஸ் அதெல்லாம் ப்ரோக்ராம்லலாம் எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க தன்னுடைய டேலண்ட்டை காமிக்கிறாங்க பாருங்கள். அந்த சின்ன சின்ன குழந்தைங்க 4-5 வயசு 10 வயசுக்குள்ளார குழந்தைங்கள்லாம் அழகாக பாடுதுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதோட டேலண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அதை வளர்த்து அதை கொண்டு வந்து சபையில் நிற்கும் போது அதோடைய திறன் ஆட்டோமேட்டிக்காக காமிக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த ஒரு திறன் இருக்கு. எல்லா குழந்தைங்களும் கடவுளுடைய படைப்பில் எந்த குழந்தையும் வந்து அவர் சின்னதாவோ பெருசாவோ படைக்கல. எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் டேலண்ட், ஈக்குவல் பொட்டென்ஷியல் தான் கொடுத்து வளர்த்துருக்காரு, கொடுத்து நம்மளை அமைச்சிருக்காரு. நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம அதை மறந்துட்டு இன்னொருத்தங்களை ஃபாலோ பண்ணி
இன்னொருத்தங்க மாதிரி வாழணும். அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படி பண்ணனால தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணேன்னா, நான் அடுத்த லெவலுக்கு போவேன்னு நினைக்கிறோம். அவங்களோட வாழ்க்கை திறன் வேற, அவங்களுடைய வாழ்க்கை பாதை வேற, நம்மளோட வாழ்க்கை பாதை வேற, நம்மளோட வாழ்க்கை திறன் வேற, நம்மளோட பொட்டன்ஷியல் வேற, நம்மளோட டேலண்ட் வேற. ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்ட டேப் பண்ணா தான் நம்மனால நம்ம குழந்தைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அத விட்டுட்டு நம்ம இன்னொருத்தங்கள காப்பி பண்ணி, அவன மாரி இரு. பாரு அவன் 100 மார்க் வாங்கியிருக்கான். நீ எதுக்கு 80 மார்க் வாங்குனன்னு நம்ம கம்பேர் பண்ணும்போது, அந்த குழந்தைங்கள வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொண்டு வந்து வச்சுரும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அந்த குழந்தை வரும்போது, அது திரும்பி அதுக்கு பெரிய பிள்ளை ஆன பிறகும் அது பின்னாடியே இருக்கும் அது. அது 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 எங்கேயோ இருக்கும் அதுகிட்ட. ஓ! நம்மளால முடியாது, நம்மளால பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கையிலேயே வாழ்ந்ததுனால, அது கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டே வாழ்ந்துட்டு போகுது குழந்தை. ஆனா அதே நம்ம குழந்தைக்கு, இல்ல உன்னால முடியும். நீ தனிப்பட்டவன். உனக்கு உனக்கு திறமையோட தான் நீ வாழ்ந்திருக்க. நீ ஒரு திறமையோட தான் நீ பொறந்திருக்கன்ற ஒரு ஒரு அறிவுறுத்தல நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத நம்ம குடுக்க மறந்துர்றோம். நம்ம கம்பேரிசன் பண்றோம். கம்பேர் பண்ணக்கூடாது. எந்த குழந்தையும் எவரி சைல்ட் இஸ் யூனிக். ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு தம் இம்ப்ரஷன். இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன்ல நம்ம பேங்கிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அ நம்ம கையெழுத்த வந்து ஃபோர்ஜரி பண்ணலாம். ஆனா நம்ம நம்மளுடைய தம்ப் இம்ப்ரஷன் யாரும் ஃபோர்ஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு நம்மள. அந்த அளவு பெர்ஃபெக்ட்டா நம்மள கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அந்த கிரியேஷனுக்கு நம்ம வேல்யூ தர மாட்டேங்கிறோம். அதுக்கு அதோடைய வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளால அடுத்த லெவலுக்கு போ முடியறதில்ல. அடுத்த லெவல்ல நம்மளால சாதிக்க முடியறதில்ல. நம்ம குழந்தைங்களையும் அடுத்த லெவல் கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம 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 பட்ட கஷ்டங்கள் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்மதான். ஆனா நம்ம காலங்கள்ல இருந்த மாரி நம்ம பிள்ளைங்க காலங்கள் இருக்குமான்னு நினைக்கிறாங்க. நம்ம காலங்கள்ல வேற மாரி இருந்துச்சு. அன்னைக்கு வேலைக்கு போனாங்க, ரிட்டயர் ஆனாங்க, பென்ஷன் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு அது கேரண்டி இருக்கா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூட ஒரு கேரண்டி இல்ல. அ எப்ப பாரு ரிசெஷன்ன்றான். 6 மாசம், 6 வருஷம், 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிசெஷன் வருது. ரிசெஷன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? வேலைய விட்டு துரத்திர்றாங்க. திரும்பி அவங்க 2, 3 வருஷம் கஷ்டப்படுறாங்க. வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக்கல் லைஃப் ஸ்டைல் கொண்டு வந்துடுறாங்க. அந்த லைஃப் ஸ்டைல மெயின்டெயின் பண்ணாம கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்கள நல்ல ஸ்கூல்ல போடுறாங்க. அந்த ஸ்கூல்லயே அவங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்க முடியாத ஒரு நிலைமையில கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம்? இது பிகாஸ் நம்ம வாழ்க்கை ஒரே மாரி இருக்கும்னு நெனைக்கிறது தான் தப்பு. வாழ்க்கை ஒரே மாரி யாருக்கும் இருக்கிறதில்ல. மாறுதல் தான் வாழ்க்கை. மாறிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. சேஞ்சு தான். சம்மர், ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங் 4 சீசன் இருக்கிற மாரி வாழ்க்கையிலயும் மாறிட்டே தான் இருக்கும் வாழ்க்கை. மாற்றுதல் தான் வாழ்க்கை. மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்ல. அத நம்ம புரிஞ்சுகிட்டு வாழும்போது, நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்டின்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாரி திறமை அது என்ன அதில திறமை என்ன இருக்கு? அது படிச்சா நல்லா அ அது படிக்கலைன்னா கூட அதுக்கு வேற மாரி திறமை இருக்கா? ஆர்ட்ல இருக்கா? டான்ஸ்ல இருக்கா? பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருக்கா? ஒரு சிங்கர் ஆகுமா? ம். எவ்வளோ திறமைகள் இருக்கு. வெறும் படிச்சு மாத்திரம் வெறும் காலேஜ் கிராஜுவேஷன் வாங்கிட்டு மாத்திரம் டிகிரி வாங்கிட்டு தான் உழைக்கணுன்றது அது அந்த காலம். இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகளே டிகிரிய கேட்கறதில்ல. அவனோட ஆட்டிட்யூட் தான் பார்க்குறாங்க. அவனோட பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிறான். கிராஜுவேட் வேணான்றான் இப்ப இன்னைக்கு. பெரிய பெரிய கம்பெனிங்க. ஸோ இன்னைக்கு மாறிட்டு இருக்கு காலங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம மாறணும் அப்டின்னா, நம்ம பிள்ளைங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போணும் அப்டின்னா, நம்ம அதுங்களுடைய டேலண்ட் என்ன? அதுக்கு என்ன என்ன ஒரு திறமையில பொறந்திருக்குங்க. அதுங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? குழந்தைகளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? அந்த இன்ட்ரெஸ்ட்ட நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஸ்கில் செட் குடுத்து, அது அது அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாத்ல நம்ம அனுப்பிச்சு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு டீச்சரோ, மென்டரோ, ஒரு கோச்சோ வச்சு, சின்ன வயசுலேருந்தே அத டெவலப் பண்ணோம்னா, ஒரு 15, 20 வயசுல உ அவங்க குடும்பத்த இல்ல, ஒரு 10 குடும்பத்த காப்பாத்துற ஒரு திறமை அந்த குழந்தைக்கு இருக்கும். அத நம்ம கண்டுபிடிச்சு, அத ஒரு லெவலுக்கு கொண்டு வரது தான் ஒரு ஒரு பேரண்ட்ஸோட உண்மையான திறமை. அது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ணாம இல்ல. பட் எங்கேயோ நம்ம இன்னும் அந்த பழைய காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் நம்ம மாற மாட்டேங்கிறோம். நம்ம அப்படியே இருக்கணும்னு நெனைக்கிறோம். அந்த மாறுதல் இல்லாத ஒரு மனப்பான்மை வந்து நம்ம குழந்தைங்களையும் பாதிக்குதுன்றது நம்ம யோசிச்சோம்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கை நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா இருந்து, அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போய் அவங்க சந்தோஷமா வாழ்றத பார்த்து, ஆனா பணத்தில மாத்திரம் சந்தோஷம் வர்றதில்ல. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அவன் பேஷன் அவனோட பேஷனோட டேலண்ட் அவன் டெவலப் பண்ணி, அவன் அதில வாழும்போது அவனுக்கு இருக்க ஒரு சந்தோஷம். நம்ம கம்பல் பண்ணி அவன ஒரு இன்ஜினியரோ, டாக்டரோ ஆக்கி, அவன கம்பல் பண்ணி ஒரு காலேஜ்ல அனுப்பிச்சு,
அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இருந்தாலும் அவனை ஏன்னா அப்பா அம்மா சொன்னாங்களேன்றதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்காக, அப்பா அம்மா பேச்ச மீறக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே போய் வேலை பார்த்து அதில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, அவர் பணம் வந்து அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம அங்கே யோசிக்க வேண்டிய சமாச்சாரம். அதனால நம்ம குழந்தைங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா, அந்த திறமைய நம்ம எப்படி அத வெளிய கொண்டு வர்றது? அது எப்படி அவனுக்குள்ளார இருக்க அந்த ஒரு ஜீனியஸ், அந்த ஒரு ஹீரோ, அது எப்படி வெளிய கொண்டு வரதுன்னு நம்ம நெனச்சு அத பண்ணோம் அப்படின்னா, அடுத்த ஜெனரேஷன் வில் ஹேவ் எ பெட்டர் அண்ட் ஹேப்பி லைஃப். அவன் சந்தோஷமா வாழ்வாங்க. அவன் பேஷன நெனச்சு வாழ்வான். அவன் பேஷனேட்டா வாழ்வான். அவன் ஒரு விஷனோட வாழ்வான். அதுதான் நம்ம பேரண்ட்ஸா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி, என்னுடைய அனுபவத்த நான் பகிர்ந்துக்கிட்டதுக்கு, அத இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட நன்றிகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்றேன். இது ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கத்த நானு பகிரணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட தமிழ்ல ஏதாச்சும் பிழைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா, என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நெனச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஏத்துக்கிறவங்க ஏத்துங்க ப்ளீஸ். தேங்க் யூ. மை நேம் இஸ் ராஜா சொக்கலிங்கம். ஐ அம் அன் என்டர்பிரினர், ஆத்தர் அண்ட் an entrepreneur coach. Follow me on Facebook and all social media. And God bless. Thank you.